வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அடுத்த செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் மூவிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு 8 கம்பெனிஸை பற்றி சொல்ல போகிறேன். இது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு, டார்கெட். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பிஹெச்இஎல். இது வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல். நிறைய பேருக்கு இந்த கம்பெனி பற்றி தெரியும். இது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ அதனால வந்து இதெல்லாம் வந்து 100% சேஃபர் ஸ்டாக்கு. ஸோ பை வந்து உங்களுக்கு நார்மலாக இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 329 இருக்கு. டார்கெட் வந்து 343. அதுக்கு அடுத்த டார்கெட் 359. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கம்பெனி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இதுவும் ஒரு நல்ல கம்பெனி, நல்ல ஸ்டாக்கு. அண்ட் நேஷனலைஸ் பேங்க்லேயே நம்பர் 1 இதுதான் இப்போதைக்கு இருக்கிறது. அண்ட் இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 861. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 910. அதுக்கு அடுத்தது 962. ரெக் லிமிடெட், இதுவும் ஒரு கவர்மெண்ட் பேஸ்டு கம்பெனி தான். ஸோ ஃபண்டமெண்டலாக நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வெப்சைட்லேயே அவங்கவுங்க கம்பெனி வெப்சைட்ஸ்லேயே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். டெக்னிக்கலாக நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 611. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 649. அதுக்கு அடுத்தது 689. கோல் இந்தியா. ஸோ இதுவும் வந்து நிறைய பேருக்கு தெரியும். இதுவும் ஒரு கவர்மெண்ட் ரேட்டட் ஸ்டாக் தான். ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 493. நெக்ஸ்ட் வந்து 546. அதுக்கு அடுத்தது 585. ஃபெட்ரல் பேங்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நான் இது ஃபர்ஸ்டே கொடுத்துருக்கணும். ஸோ மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு பேங்க் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நிஃப்டி இப்போ ஆல் டைம் ஹை. ஸோ அனதர் 10 பாயிண்ட்ஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 10 பாயிண்ட்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் 6%. 187 to 199 ஒரு 5 to 6% வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் ஒரு நல்ல கம்பெனி. ஸோ 187, டார்கெட் வந்து 199. நெக்ஸ்ட் அரபினோ ஃபார்மா. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1332. அடுத்த டார்கெட் வந்து 1395. நெக்ஸ்ட் ஐஆர்எஃப்சினா ஐஆர்சிடிசி, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ரயில்வே ரிலேட்டடான ஒரு வெப்சைட் அது, கம்பெனி ஐஆர்சிடிசி. ஐஆர்எஃப்சின்றது என்னன்னா இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஐஆர்சிடிசிக்கு இவங்க தான் வந்து ஃபினான்ஸ் ஃபண்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து 195ல இருக்கு. என்னோட அட்வைஸ் வந்து பை வந்து 212. அந்த டைம் வரும்போது நீங்க பை பண்ணுங்க. டார்கெட் வந்து 236. அதுக்கு அடுத்த டார்கெட் 270. சன் டிவி, இது நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சேனல் தான். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வீக்லியில் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ 792. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 904. அதுக்கு அடுத்த டார்கெட் 995. ஸோ ஏற்கனவே நம்ம இப்போ ஒரு 8 கம்பெனிஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு 10 கம்பெனி கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு 10 கம்பெனி கொடுத்துருந்தேன். ஏற்கனவே கொடுத்த 20 கம்பெனிஸில் எத்தனை கம்பெனிஸ்லாம் பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்றத பார்ப்போம். ஸோ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆகி அடுத்த டார்கெட் ஆல்மோஸ்ட் இப்போ இந்த இடத்துல செகண்ட் டார்கெட் 3242 போட்டிருக்கேன். 3220 வரைக்கும் இன்னைக்கு போயிருக்கு ஆக்சுவலா. ஸோ 3028ல நான் வந்து ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோவில் நீங்களே பார்த்துருக்கலாம். அந்த லெவலில் இந்த இடத்துல பை பண்ண சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து 3220 வரைக்கும் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் முடிச்சு இது போயிருக்கு. அண்ட் டெக் மகேந்திரா ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட் முடிச்சிச்சு. திருப்பியும் செகண்ட் டார்கெட் போகணும்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் முடிஞ்சு நிறைய பேர் வந்து சப்போஸ் க்ளோஸ் பண்ணியிருந்தீங்க, ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா திருப்பியும் இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் லெவலில் பிரேக் ஆகும் போது நீங்க திருப்பி என்ட்ரி எடுக்கலாம். செகண்ட் டார்கெட் ரீச் ஆகும்போது க்ளோஸ் பண்ணிக்கலாம். அல்ட்ராடெக் சிமெண்ட் அகைன் 12,000 கொடுத்துருந்தேன். அண்ட் ஆல்மோஸ்ட் அது ரீச் ஆயிடுச்சு அப்பவே. அண்ட் திருப்பியும் இது வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அண்ட் தென் லாஸ்டா நான் கொடுத்த ஒரு 10 கம்பெனிஸ் இதெல்லாம் தான். இதுல பாத்தீங்கன்னா கொட்டாக் வந்து 1833ல வாங்க சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டார்கெட் முடிச்சிச்சு. அண்ட் திருப்பி செகண்ட் டார்கெட்டுக்கு வெயிட்டிங். HFCL 125ல வாங்க சொல்லியிருந்தேன். நேத்து வந்து 135 ஃபர்ஸ்ட் டார்கெட் முடிச்சிடுச்சு. அடுத்தது திருப்பி இது வந்து பிரேக் அவுட் ஆகும். 135 பிரேக் அவுட் ஆகும்போது திருப்பி நீங்க என்ட்ரி எடுத்து 150க்கு நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்ல 135ல வாங்கினதோட ஹோல்டு பண்ணிட்டு இருக்கீங்க, 125ல வாங்கிட்டு
டார்கெட் இது ஃபர்ஸ்ட் ரீச் ஆனதுக்கு அப்புறமும் நீங்க ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா 150 அது போக தான் போகுது. அது வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணலாம். கொச்சின் ஷிப்பிங் யார்ட் இங்க பை பண்ண சொல்லியிருந்தேன் 2679, 2807 டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. இன்ஃபோசிஸ் வந்து 1650 சொல்லியிருந்தேன், இந்த டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. அகைன் நெக்ஸ்ட் டார்கெட் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இதுல வந்து ஒரு 20 கம்பெனிஸ் ஏற்கனவே 2 வீடியோவா போட்டிருந்தேன். போஸ்டர் டேட் வந்து 26th அண்ட் 28th ஒரு 2 கம்பெனி கொடுத்துருந்தேன் ஜூன்ல. அண்ட் ஜூலைல ஆல்மோஸ்ட் ஒரு 5 days முன்னாடி 4th ஜூலைல வந்து கொடுத்துருந்த இந்த கம்பெனிஸ் எல்லாம். ஸோ இதுல வந்து 10 கம்பெனிஸ் 4 பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுல 10 கம்பெனிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், 9 கம்பெனிஸ் நினைக்கிறேன். இதுல வந்து ஒரு 3 பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே பெர்ஃபார்ம் ஆக தான் போகுது. ஸோ இப்போ நான் லாஸ்ட் வீக்ல இருந்து ஒரு 2 வீக்ஸுக்கான அனாலிசிஸ்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 20 கம்பெனிஸ்ல ஒரு 6 to 7 கம்பெனிஸ் நடந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ 2 வீக்ஸ்ன்னும் போது இது ஷார்ட்டர் டைம் தான். ஸோ இந்த மாதிரி கொட்டாக் வாங்கி நீங்க புக் பண்ணியிருந்தீங்கனாலே இட்ஸ் குட் ப்ராஃபிட். ஸோ மற்ற கம்பெனிஸும் பெர்ஃபார்ம் ஆகும். இது மேபி இன்னொரு 2 வீக்ஸ் ஆகலாம், இல்லை 1 month கூட ஆகலாம். ஸோ எப்பவுமே சொல்ற மாதிரி தான், ஸ்டாக்குன்னும் போது வெயிட் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது தான் வந்து ஸ்விங் ட்ரேடிங்கு. அப்படின்னும் போது நம்ம வந்து இம்மீடியட்டாக அது போயிடும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஒரு 1 monthம் ஆகலாம், 2 months கூட ஆகலாம் சம்டைம்ஸ். பட் எவ்வளோ ஷார்ட்டராக வந்து ஆகுன்ற கம்பெனிஸ் தான் லிஸ்ட் அவுட் பண்ணி டெக்னிக்கலாக பார்த்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ அப்படின்னும் போது நம்ம லாங் டைம் வெயிட் பண்ண தேவையில்லை, வெரி ஷார்ட் டைமில் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸை நான் போடுவேன். அப்பப்போ எது ட்ரெண்ட் ஆகுதோ அதுதான் சொல்வேன். ஆனால் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 கம்பெனிஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து உதாரணத்துக்கு முக்கியமான ஒரு ஒரு 200 கம்பெனியை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதுலேருந்து எது எதெல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கோ, எப்பப்பெல்லாம் பிரேக் அவுட் ஆகுதோ அதுதான் நான் வந்து லிஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏன்னா இப்போ நிஃப்டி ஆல் டைம் ஹைல இருக்கிறதுனால. ஸோ பட்ஜெட் வந்து ஆல்மோஸ்ட் ஜூலை 24th. அது வரைக்கும் ஓரளவுக்கு மார்க்கெட் ஸ்டேபிளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நீங்களும் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க பண்ணலன்னா தயவுசெய்து உங்களோட கொலீக்ஸ், ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸு, இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா பண்றவங்களா இருந்தா பார்க்க சொல்லுங்க. பண்ணாதவங்களா இருந்தாலும் பார்த்து நாலேஜை கெயின் பண்ண சொல்லுங்க. இது எல்லாம் பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ எல்லாமே வந்து நல்ல கம்பெனிஸை செலக்ட் பண்ணி தான் நான் போட்டுட்டு வரேன். ஸோ நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பேசிவ் இன்கம்க்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.